இது ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள். இதில் சில கருத்தைய கொஞ்சம் தாரேன். அதாவது நான் இப்போ சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில அடுத்த கட்டம் போற எப்படி, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில எப்படி வாழணும். இப்போ இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை மனிதனா நம்ம வாழ்றோம். அதாவது அறிவுன்ற பொருள். அறிவுன்ற பொருளால வாழ்ந்து, அதே பிறகு அடுத்த கட்டத்துக்கு போற தியானம் என்ற பொருள் ஞானம் என்ற இத எடுக்க. அப்ப ஞானத்தால என்ன செய்யலாம்? அதுக்கு பிறகு மெஞ்ஞானம் என்ற பொருள். அப்ப அப்ப இந்த இந்த பொருள் 3ம் இப்ப வளரும் குழந்தைகளுக்கு முக்கியமான தேவையான பொருள். அப்ப நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே எப்படி வாழணும் என்று போட்டு எழுதியிருக்கிறாங்க. அதாவது இத்தியாசங்கள்ல எழுதியிருக்கிறாங்க. இப்படி இப்படித்தான் வாழணும் என்று. அதே மாதிரி அடுத்த கட்டம் போகக்குள்ளேயும் நம்மளுக்கு எழுதியிருக்கிறாங்க. நீ அடுத்த கட்டத்தை போயிட்டு இந்தந்த வேலைகள் செய்யலாம் என்று. அப்ப நம்மளுக்கு அந்த தந்திக்கிற இத நம்ம தெரியாம நம்ம வாழ்றோம். அதாவது நம்ம அந்த எழுதியிருக்கிறாங்க. எழுதியிருக்கிறத நம்மளுக்கு தெரியாம நம்ம வாழ்ந்து கொண்டு வாரோம். வாழ்ந்து கொண்டு வார வாழ்க்கை இப்போ இது வந்து ஆ இது அவங்களுக்கு தேவையில்ல. அடுத்த கட்டத்துக்கு போறது தான் இவங்களுக்கு வேணும். அப்ப இதுல மிச்சம் கருத்துகள் தாராங்க. அதாவது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில எப்படி வாழணும், அடுத்த கட்டத்துக்கு போகக்குள்ள எப்படி போகணும், அதுக்குள்ளேயும் சட்டங்கள் இருக்கு. வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலேயும் சட்டங்கள் இருக்கு. அப்ப இந்த சட்டங்களோட எப்படி நம்ம வாழணும் என்று போட்டு எல்லா விஷயங்களும் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ உலக உலக நீதி என்று அதே மாதிரி மிச்சம் அந்த விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. எழுதியிருக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் வாழ்ந்துக்கிறோம். அதாவது சில சில பாட்டுகளில் அதான் இப்போ இப்போ அந்த காலத்தில் அந்த இப்போ ஆணுக்கும் இப்போ ஆண் மகனுக்கும் பெண் மகளுக்கும் இப்போ நாடகங்கள் நடித்து ஒரு கதைகளில் நாடகங்களால் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி காவியங்களாலே நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு காலகட்டம் வரக்குள்ள இதெல்லாம் மறந்து மறந்து வாழ்ந்தபடியா இது நம்மளுக்கு தெரியாமல் வாழ்ந்துருக்கு. இப்போ அதுகளை தான் இப்போ எடுத்து எடுத்து தாராங்க. இப்போ இப்போ நம்ம இப்போ கேட்கக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் தாராங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தார விஷயங்கள் தான் இதில் எடுத்து நான் இதில் போடுறேன். நீங்கள் அது இத்தியாசங்கள் எழுதியிருந்தால் மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த கதை நம்ம இப்போ மனிதனா நம்ம அறிவின்ற பொருளால் வாழும். அறிவின்ற பொருளால் வாழக்குள்ளேயும் சட்டங்கள் இருக்கு. அப்போ இந்த சட்டத்துக்குள்ள எப்படி வாழ்ற, அப்போ இதுக்கு மேலே என்ன செய்யலாம். அப்போ இதே மாதிரி அந்த புள்ளிகளுக்கு எழுதியிருக்கிறாங்க. எழுதி இருக்கிறத இப்போ இதில் இருந்து வருது. ராமர் செஞ்ச பாலம் மட்டும் இந்த கதை வருது. அப்படிதான் இப்போ எடுக்கலாம். அதாவது ராமர் செஞ்ச பாலம் மட்டும் இந்த கதை வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த இந்த கதையை கொடுக்கலாம் கொடுக்கலாம். இது அவ்வளவு இது இல்லை. இப்போ அரை மணி நேரத்தில் 1 மணி நேரம் இந்த கதையை கொடுக்கலாம். கொடுக்கல காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ சில பேர் அந்த ஞானத்தை எடுத்து இவங்க அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகாமலுக்கு இடையில நின்று அந்த ஞானத்தை எடுத்து இவங்க ஒரு ஒரு கதைகள் எழுதி வைக்கிறாங்க. எழுதி வைக்கிற கதைகள் இப்போ நம்பி வைக்கிறாங்க. நம்பி இருக்கிறனால இது அவ்வளவு சீக்கிரமாக எடுக்க இயலாது. இப்போ இப்போ இந்த கதைகளில் எடுத்து நம்மளுக்கு தர இயலாது. இதை கட்டங்கட்டமாக இது இப்போ இப்போ நம்ம இப்போ இத்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி கட்டங்கட்டமாக எடுத்து கொடுத்தோம்னு சொன்னால் இவங்களுக்கு விளங்கும். அப்படி இல்லாட்டி இது ஒருத்தருக்கும் இதாகாது. அப்போ நம்ம கட்டம் கட்டமாக எடுக்கிறோன்னு சொன்னால், இப்போ பிள்ளையாருக்குள்ள பிள்ளையார் இப்போ என்னத்துக்கு
இப்போ இதாகிற பிள்ளையார் இனத்துக்கு வச்சிருக்கிறாங்க இது உண்டு. அதேபோல் வந்து ஐயப்பன் ஐயப்பனுக்குள்ளேயும் இப்போ இப்போ முளத்தானத்தில் இப்போ ஐயப்பனை மட்டும் வைக்கலாம். என்னத்துக்கு அந்த படியை வச்சு இது இதுகள்லேயும் ஒரு ஒரு கேள்விகள் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து முருகன் வந்து நவபாசான சிலை செஞ்சு என்று சொல்கிறான் போகர். அப்போ இந்த போகர் யார்? இப்போ முருகனை ஆண்டி கோலத்தில் என்னத்துக்கு அங்கே வச்ச இது ஒரு கேள்வி. அதேபுறம் வந்து வெங்கடேசன் வெறும் கை வெங்கடேசன் என்றான். அப்போ வெறும் கையோட இவர் இருக்கிற என்ன காரணம்? இவர் யார்? அப்போ அதேபுறம் வந்து இந்த காட்சியை வந்து உருவாக்கி இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறான். அதாவது இந்த சாம்பலை இப்போ சுடலையில் இருக்கிற சாம்பலை நம்ம நெத்தியில் இதாக்கலாம் இல்லை பூட்டலாம்னு சொன்னால் இப்போ நம்ம இப்போ இந்த பொருளை வந்து வீட்டுக்கும் இருக்கிறதில்ல என்ன சொன்னால் எப்படி நம்ம வந்து நெத்தியில் பூசுகிறோம். அப்போ இது ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ அங்கே வந்து நம்ம இப்போ சந்தனம் பூசுனா என்ன நடக்குது? இது ஒரு கேள்வி. அதே மாதிரி குங்குமத்தை இப்போ ஆண்கள் வைக்கலாமா கூடாதா? இது ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ இதில் இருந்து இந்த கதைகளை வந்து மெல்ல மெல்ல எடுத்துக்கிட்டு இந்த பாட்டு காவியங்களும் இருக்குது. இந்த காவியங்கள்லேயும் பாட்டுகளையும் வந்து எழுதிக்கிறத நம்மளுக்கு வந்து தரலாம். இப்போ அடுத்த கட்டம் வந்து என்ன இதில் வந்து அந்த கட்டமாக வந்து கதைகள் வச்சுக்கிறான். நம்ம இப்போ மனிதனாக இப்போ பிறவி எடுத்து நம்ம எப்படி வாழ்கிற அதுக்கு பிறகு என்ன நம்ம செய்யணும் என்று போட்டு எழுதிக்கிறான். தெளிவாக எழுதிக்கிறான். இந்த இந்த எழுத்து தான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ இத்தியாசம் என்ற அந்த புத்தகத்தில் எழுதிக்கிறது தான் முக்கியம். இப்போ இடையில விட்டு போட்டு ஞானத்தை எடுத்து இப்போ அவங்க எழுதினது இவனை வந்து அது வந்து இது இல்லை. அப்போ இத்தியாசம் என்ற அந்த புத்தகத்தில் எழுதிக்கிறதே தான் இது வந்து முக்கியமான பொருள். அப்போ இதில் சில நிறைய வந்து விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து தரலாம். இப்போ எனக்கும் இப்போ இதாக இருக்குது, இப்போ ஆசையாக இருக்குது. அவங்கவுங்களோட வேதத்தை அவங்கவுங்களோட கையில் இதாகணுமெண்டு அப்போ கொடுக்கலாம்னு சொன்னால் இதை இப்போ சிக்க வச்சதை மெல்லவாக எடுத்துக்கொண்டு வரணும். வரேன்னு சொன்னால் நான் இப்போ வந்து இந்த இங்கே ஒரு மாதம் சம்பளத்தில் வேலை செய்கிறனால இப்போ ஒரு மாதம் சம்பளம் வந்து 15,000 வந்து இரவைக்கும் இப்போ இது எடுக்கணும். அப்போ உணவு எடுக்கணும். அதேபுறம் வந்து பகலைக்கும் உணவு எடுக்கணும். அப்போ இது வந்து வேலை செய்ய வேணும், உடம்பை கஷ்டப்படுத்தாமல் சொல்லையும் வேணும். அப்போ உடம்பை கஷ்டப்படுத்தணுன்னே இது வந்து களைஞ்சோடனே நம்ம அந்த நம்ம வந்து கஷ்டப்பட்டு இதை நம்ம எடுத்து போட்டு கொள்ளணும். அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இதில் இப்போ நம்ம இப்போ இந்த வேலை செய்யக்குள்ள இப்போ இதுக்கு பிறகு வந்து வரலட்சுமி வருது. வரலட்சுமி வந்தோடனே கௌரி காப்பு வருது. கௌரி காப்பு வந்தோடனே பிள்ளையார் காப்பு வருது. அதே பிறகு வந்து கந்தசஷ்டி வருது. கந்தசஷ்டி பிறகு வந்து இது இருவம்பா வருது. அதே பிறகு திருவிழா. அப்போ இதெல்லாம் வரக்குள்ள 3ஆம் மாதம் மட்டும் இப்போ நம்ம வந்து வேலை செஞ்சு கொண்டே இருக்கக்குள்ள இது இருக்கிற எல்லாம் வந்து களைஞ்சி இருப்பாடு எடுக்கிறதுக்கு மிச்சம் கஷ்டப்படணும். அதனால தான் இப்போ தனிமையான இடம் வந்து இப்போ 30 வருஷத்துக்கு மேலே நான் வந்து சத்தியம் ஒன்று பண்ணியிருக்கிறேன். அந்த சத்தியத்தை இதுவரை காட்டி மீறினது இல்லை. அதாவது நான் தனிமையிலே இந்த விஷயங்கள் வந்து சொல்லுவேன். நீ யார் நான் சொல்லணும் என்ற விஷயத்தை நான் வந்து சத்தியம் பண்ணியிருக்கிறேன். இந்த சத்தியத்தின் மீறவே மாட்டேன். அப்போ இதுதான் நீங்கள் வந்து எனக்கு முக்கியமான ஒரு இது. அதாவது இந்த சத்தியம்தான் எனக்கு வந்து முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. அப்போ இந்த இதுக்குள்ளே இருந்து
சொல்றதுக்கு எனக்கிட்ட வசதி வாய்ப்பு இருந்தா, நான் எந்த பொருளுக்கும் மாசுபடாம சொல்லலாம். இப்ப சத்தியம் பண்ணனால எனக்கு வந்து எப்படியும் எனக்கு வந்து வாழலாம். ஆனா கெட்ட எண்ணம் இல்லாம. கெட்ட எண்ணம் இல்லாம எப்படியும் எனக்கு வாழலாம். அப்ப இதுல வந்து எனக்கு வந்து அந்த வசதி வாய்ப்பு இல்லாதனால தான் இப்ப வந்து பிரச்சனையா இருக்கு. வசதி வாய்ப்பு கிடைச்ச உடனே நான் வந்து இந்த கதைகள் வந்து எடுத்து எடுத்து தாரேன். இந்த கதை வந்து முடியிற ராமர் செஞ்ச பாலம் மட்டும் இந்த கதை போகுது. நல்ல இது ஒண்ணு. இது நான் வந்து தாரேன். ஆ இது வளரும் புள்ளிகளுக்கு நல்ல ஒரு கதை உண்டு. இந்த இந்த இது கதை இல்ல. அந்த புள்ளிகளுக்கு வந்து இதுதான் சரியான பாதைன்னு போட்டு காட்டி தாரத்துக்கு ஒரு முன் உதாரணம். இது இது வந்து தாரேன். உங்களோட அன்பையும் ஆதரவையும் தாங்க. அதாவது சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.